அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தி போடும்போது அமைதியா இருக்கிறாங்க. அந்த மாநாடு முடியிற வரையும். முதல்ல இவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இத போடலான்னு அவங்களுக்கு தோணியிருக்கு பாருங்க. அதுவே இவங்களுக்கு அவமானம் இல்லையா? ஏங்க என்னைய கூப்பிட்டு வச்சு எங்க முன்னோர்கள இழிவுபடுத்தி ஒருத்தன் போடுறான்னா, அப்ப நான் சூடு சொரணை இல்லாத ஜென்மம்னு தெரிஞ்சனால தானே அவன் இப்ப நடந்துக்குவான். உங்கள கூட்டி வச்சு உங்க முன்னோர் நான் உங்கள கூப்பிட்டு, உங்க கண்ணு முன்னாடியே உங்க குடும்பத்த இழிவுபடுத்தி போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான்யா. அப்படிதானே அர்த்தம்? அந்த மேடையிலே அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அந்த அந்த அதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது உண்மதான். அவங்க அந்த சிந்தனையாளர்கள் கிடையாது. கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர். உடனே எந்திரிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டனம் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா சொல்றாங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? அதை தவிர்த்திருக்கலாம். தவிர்த்திருக்கலாமா? எப்படி இப்படி பேசலாம்னு ஆவேசமா பேசலையே. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அவரு அண்ணா எங்கள் குருதியில் இருக்கிறார், எங்கள் கொடியில் மட்டும் இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் அறிக்கை விடுறாங்க. அப்ப எப்படி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்த கட்சியை முழுக்க கபலீகரம் செய்கிறது அதுதான் என்னுடைய வருத்தம். ஒரு திராவிட கட்சிய ஒரு ஆர்எஸ்எஸ் சாப்பிடுதுங்க. அப்படியே சாப்பிடுது அந்த கட்சியை. அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி அதிமுகவை ரெப்ரசென்ட் பண்ணி பேச வரக்கூடிய ஆளே ஆர்எஸ்எஸ் காரரா தான் இருக்காரு நீங்க சொல்றீங்களே. ஆமா, அவர் வந்து அதிமுக காரர் கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் காரர். ஆனா அவர் எடப்பாடி ஆதரவாளரா பேசுறாரு. பாஜக காரரை விட இவர் தான் ஆர்எஸ்எஸ் காரர் மாதிரி பேசுறாரு. பாஜக காரர் கூட இந்த அளவுக்கு பெரியார் எதிர்ப்பு வன்மம்லாம் அவர்கிட்ட இல்லை. இவருக்கு பெரியாருன்னு புரட்சி கவிதாசன் இருந்தார். ஆமா, அவரு கூட பெரியாரை எதிர்த்து பேசுற மாதிரி தெரியல. அவர் பிஜேபி கொள்கையில பேசினார். இவர் பெரியாருங்கிற பேரே பேசாம ஈவேரா ஈவேரான்னு பேசுறாரு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஈவேரான்னு சொல்ல நீங்க என்ன ஒருத்தர் பேரை நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க. அவங்க பேர் அதானன்னு. ஆனா நீங்க அதிமுக காரரா வந்து சொல்லும்போது உங்க கட்சியினுடைய சட்டம், உங்க கட்சியினுடைய கொள்கை அப்படி சொல்லுதா? பெரியார் பெரியார்னு அவருக்கு பேர் வச்சதை எதிர்க்குதாங்க அதிமுக? ராமசாமி தானே அவர் பேரு அப்படின்னு சொல்லுதா அதிமுக? பெரியார்னு ஏன் சொல்றாங்க? தினமலர் பத்திரிகையில அண்ணாதுரைன்னு எழுதுவாங்க. கேட்டா அவர்தானே அவர் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. தினமலர் பத்திரிகையில அண்ணாதுரை, எம்ஜி ராமச்சந்திரன், கருணாநிதினு தான் எழுதுவாங்க. ஆனா திமுக காரங்க கலைஞர் தானே சொல்றாங்க. அண்ணா, அறிஞர் அண்ணான்னு தானே சொல்றாங்க. எம்ஜிஆர் தானே சொல்றாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு மரியாதையா எம்ஜிஆருங்கிறாங்க. அப்ப இந்த பேரை சொல்வதில் ஒரு அரசியல் இருக்குல்ல. ராமச்சந்திரன் தான் எங்க தலைவர் அப்படின்னு அதிமுக காரங்க சொல்லுவாங்களா? ராமச்சந்திரன் ஆமா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர் தான் எங்க கட்சி தலைவர் அப்படி சொல்லுவாங்களா? எம்ஜிஆர் தாங்க எங்க தலைவர், புரட்சி தலைவருங்க அப்படிதானே சொல்றாங்க ஒரு அதிமுக காரங்க. அப்ப அறிஞர் தினமலர் மாதிரி அண்ணாதுரைன்னு பேசுவாங்களா திமுக? அண்ணாதுரை அந்த ஆள் தான் கட்சி ஆரம்பிச்சார் அப்படியே சொல்லுவாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் இது அப்படிதானே சொல்றாங்க. அப்ப பேரில் என்ன இருக்கு? பேரில் எல்லாமே இருக்கு.